அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாளில் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தினுடைய முதல் பகுதியிலே வாசிக்கிறோம். மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தை யாராலும் சொல்ல முடியவில்லை, அதனுடைய வெளிப்பாட்டையும் சொல்ல முடியவில்லை. கல்தேயராலோ, ஜோஷியராலோ, ஞானிகளாலோ, சாஸ்திரிகளாலோ யாராலும் வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தானியேலுக்கு அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சிலருக்கு வெளிப்பாட்டை கொடுத்து சிலருடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை பேசி அருமையாய் நடத்துகிறவர். இந்த வெளிப்பாட்டை நேபுகாத் நேச்சாருக்கு தானியேல் வெளிப்படுத்தி அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய எல்லா காரியங்களையும் அவர் சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அந்த நேபுகாத் நேச்சார் தானியேல் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். ஒரு மகத்துவமான சாட்சியை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கைய அந்த இடத்துல யோசிக்கும் போது நமக்கு நிறைய பேருக்கு நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறிச்சு மறைஞ்சிருக்கு, அதனுடைய வெளிப்பாடுகள் இல்லை. நிறைய பேர் சொல்லும் போது, பாஸ்டர் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் என்ன பண்ண போறேன், எல்லாமே ஒரு அமைதியா இருக்கு, நான் ரொம்ப நாள் ஜெபிக்கிறேன், ரொம்ப நாள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், ஆனா எல்லாமே அமைதியா இருக்கு, ஆண்டவர் என்ன கொண்டு என்ன செய்ய போகிறார், என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கணும், ஜெபிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் தேவன் சிலருக்கு சொல்லி சொல்லி நடத்துவார், சிலருக்கு சொல்லவே மாட்டார், ஆனால் கூட இருந்து அருமையாய் நடத்துவார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் ஆபிரகாமுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு என்ன செய்ய போறேன், நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போறேன், எப்படி கொண்டு போக போறேன், எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அவருடைய பையன் ஈசாக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்திலும் ஈசாக்குக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய பையன் யாக்கோபு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து, அவர் கல்லில் தலை வைத்து சாய்ந்து தூங்கும் போது தேவன் பரம சிங்காசனத்திலிருந்து அவரோடு கூட பேசி அவர் செய்ய போகிறதையெல்லாம் யாக்கோபுக்கும் வெளிப்படுத்துவார். ஆனால் அவருடைய பையன் யோசேப்புக்கு 2 சொப்பனம் தான் தெரியும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் ஆண்டவர் சில விஷயங்களை, அதாவது 2 காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம்ம நிறைய தடவை வாசித்திருக்கோம். இந்த 2 வெளிப்பாட்டை தவிர வேற எதையுமே ஆண்டவர் அதுக்கப்புறம் பேசவே மாட்டார். யோசேப்புக்கு ஒரு வார்த்தை கூட அதுக்கப்புறம் பேசவே மாட்டார். ஆனா கடைசியில பாருங்க, என்ன சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த சொப்பனம் அங்க நிறைவேறிச்சு. இதுதான் தேவன் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில செய்கிற காரியம் ஆச்சரியமா இருக்கும். சில நேரம் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார், சில நேரம் அமைதியாய் மறைப்பொருட்களை அவரே அமைதியா வைத்து நடத்துவார். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்கும், என்ன தேவன் எப்படி நடத்துறார்? எப்படி நடத்தினாலும் ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பார், இலக்கை அடைய வைப்பார். இப்போ உங்க வாழ்க்கையில சில பகுதிகள் அமைதியா இருக்கா? கவலைப்படாதிருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய மேன்மையை காட்டிலும் சொல்லாமலே நடத்தின யோசேப்பினுடைய மேன்மை ரொம்ப பெருசா இருந்தது. ஒரு எகிப்தின் அதிபதியாய் மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் எதையுமே சொல்லல. எப்ப அவங்க அப்பா தனியா அனுப்புவாரு,
உன் சகோதரர்கள் உன்னை பகைப்பாங்க, விற்பாங்க, அடிமையா இருப்பா, சிறைச்சாலை செல்வா. எல்லாம் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இது மாதிரி சொல்லவும் மாட்டார் சிலருக்கு. ஆனால் அழகாய் நடத்துவார். உங்களை கூட அப்படி நடத்துவார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். இப்ப சைலண்டா இருக்கா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். ஒரு பெரிய திட்டத்தை உங்க மேல வைக்க போறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்க மேல வைக்க போறார். அதனால்தான் சில விஷயங்கள் சைலண்டா இருக்கும். இத பத்தி பேசினா ரொம்ப நேரம் ஆகும். நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். சிலருக்கு ஆண்டவர் இப்படிதான் நடத்துவார். ரொம்ப அற்புதமா நடத்துவார். ஆனா கூடவே இருப்பார். தெரியாது, எல்லாம் எதிர்மறையா நடக்கும். அப்ப நம்ம சோர்ந்து போவோம். ஆனால் இதுலதான் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களா, எவ்ரிதிங் இஸ் சைலண்ட் என் லைஃப்ல? கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போறார். ஒருவேளை இன்னைக்கு அந்த அற்புதம் நடக்கலாம். நம்முடைய ஆண்டவர் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன். சிலருக்கு மறைச்சுவச்சே நடத்துகிறவர். எப்படி நடத்தினாலும் தேவன், நம்முடைய தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம்முடைய தகப்பனாகிய தேவன் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயம் அற்புதம் செய்வார். தானியேலுக்கு எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல நமக்கும் அற்புதம் செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய தயவுள்ள கரம் இருக்கட்டும். தானியேலுக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்தினீர். அதே போல உம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலங்களுக்கு ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்துவீராக, அல்லது நீர் அருமையாய் நடத்தி அந்த இலக்கை அடைய வைப்பீராக. உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.